ஆய்வு செய்து பல நாள் என்ன பண்றான், நல்ல விழிப்பு நிலையில இருந்துகிட்டு இடுப்போட நரம்புகளை கவனம் வச்சு முன்னாடி இருக்கிற நரம்பு பின்னாடி இருக்கிற நரம்பெல்லாம் என்ன செய்யுதுன்னு பல நாள் உட்காந்து குகையில் பார்க்குறாங்க. இந்த இடுப்பு நரம்பு விழிக்க தொடங்கும் போதே என்ன ஆகும்னா, அது அதிரும் போதே உங்களோட எல்லா சக்கரமும் ஆட தொடங்கும். நேரடியாக அவன் இடுப்பு பகுதிக்குள்ள போய் கவனத்தை அந்த இடத்துல வச்சானா அவனுக்கு பாதிப்பு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்த போய் மீட் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம தத்துவத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா, இறைவன் என்பவனை நேரடியா சந்திக்க கூடாது. இறைவன் உங்களை சந்திக்கிறதுக்காக நேரமும் நாளும் குறிச்சிட்டாரு, உங்களை மீட் பண்ண போறாரு. அப்ப மீட் பண்ண போகும்போது நீங்க அந்த தகுதியோட இருக்கணும். அப்பதான் அந்த சந்திப்பு நிகழும். அப்படியே மறைக்க எடுக்காமையே நிறைய பேருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதயத்திலேயே மையம் விட்டு இந்த இதய பகுதியை வச்சே பெடரியில் இருக்கிற ரகசியத்தை அறிஞ்சாங்க. அந்த மாதிரி பதஞ்சலி கிட்ட இருந்து ஒரு பெரும் சக்தி வெளிவந்த சக்தி தான் போதி தர்மர். பதஞ்சலியோடைய அந்த நீல நிற ஜோதியிலிருந்து அதே நீல நிறமாகவே இப்ப நீல நிறத்துல ஒருத்தர் இருக்குது, ஒரு நாகம் இருக்கு. அந்த நாகத்துக்கு நாகத்தன்மையிலேயே இன்னொரு நாகம் உருவாகும். அதே மாதிரி அந்த நீல நிற ஜோதியிலிருந்து உருவாகி அந்த ஜோதியிலிருந்து வந்தவர் தான் யாரு, நம்ம போதி தர்மர். இப்ப இந்த யோக சூத்திரத்துல பதஞ்சலி எதை நோக்குறார், எதை சொல்ல விரும்புறார், போதி தர்மர் எதை ஃபாலோ பண்ணி சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடுப்பு பகுதியில ஒரு மையத்துல ஒரு வேலை நடந்துச்சுன்னா அந்த இடுப்பு பகுதிக்குள்ள இருந்து ஒரு வேலை, பெரும் வேலைகள் கீழே அந்த நரம்புகள் விழிக்கப்பட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம நேற்று இந்த சுவாச புரட்சியில படிச்சோம்ல, அப்ப ஒரு ஆணோட செயல் முன்னாடி தத்துவமா இருக்குல்ல, இந்த பக்கம் நம்ம முதுகு, நம்ம பக்கம் ஓப்பன், இந்த பக்கம் இருக்கிறோம்ல, நம்மளோட இதய பகுதி, வயிற்று பகுதி, இதெல்லாம் சக்கரை இருக்குன்னு மார்க் பண்ணி சொல்லியிருக்கிறாங்களே, இந்தந்த சக்கரை இருக்கு, இந்தந்த செயல் இருக்குன்னு. அப்ப இந்த இடுப்பு பகுதி விழிப்பும் போது முன்னாடி இருக்கிற அந்த நரம்புகளுக்கு ஒரு பெரிய ஒரு செயல் கிடைக்கும் போது இங்க இந்த பக்கமெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அந்தந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு முடிச்சு போட்டிருக்காங்க. அதுதான் சக்கரம்னு இவங்க யோகத்துல சொல்லப்படுறாங்க. இப்ப இந்த சக்கரத்துக்கெல்லாம் அந்த பாஸ் எங்க இருந்துன்னா பின்னாடியிலிருந்து தான் கிடைக்கப்படும். இப்ப பின்னாடி அதி தீவிரமா இருக்கிற செயல்ல தான் முன்னாடி ஒரு செயல் இருக்கு. இப்போ ஒரு கணவன் மனைவியோட இணைப்பே பின்னாடியும் முன்னாடியும் கனெக்ட் ஆனாதான் ஒரு கருவுல போய் ஒரு கரு உயிர் போய் தங்கும். பலமுறை ஒரு கணவன் மனைவி இணைக்கப்பட்டோம் உடனே கரு தங்காது. அந்த ஒரு செயல் பின்னாடி முன்னாடி ஒரு இடத்துல திடீர்னு கனெக்ட் ஆகும்போது ஒரு உயிர் துளி மட்டும் அந்த கருவறையில தங்கும். இத கண்டுபிடிக்க முடியாது. இத யோக சூத்திரத்துல, யோக கலைகள்ல நுட்பமா ஆய்வு செய்து பல நாள் என்ன பண்றான், நல்ல விழிப்பு நிலையில இருந்துகிட்டு இடுப்போட நரம்புகளை கவனம் வச்சு முன்னாடி இருக்கிற நரம்பு பின்னாடி இருக்கிற நரம்பெல்லாம் என்ன செய்யுதுன்னு பல நாள் உட்காந்து குகையில் பார்க்குறாங்க. சும்மா அடிப்படையில் 72,000 நரம்பு இருக்கு, அது இருக்குன்னா எவனெல்லாம் சொல்ல முடியாது. நரம்பை கண்டாதான் சொல்ல முடியும். அப்ப நரம்பை கண்டுட்டு 72,000 நரம்பு நாம சொல்லலை, நாம சொல்லியிருக்கிறது 71,000 நரம்பு இந்த உடல்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்குள்ள தீவிரமாக நம்ம தியானத்துக்குள்ள பார்த்த அடிப்படையில நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு அதே மாதிரி இடுப்பு பகுதிக்குள்ள இருக்கிற அந்த பெரிய வேலை நடக்கும்போது அப்ப முன்னாடி இருக்கிற நரம்புகள் எல்லாம் விழிக்க தொடங்குது. அப்ப விழிக்க தொடங்கும் போது பின்னாடியும் முன்னாடியும் ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது, இது பின்னாடி முன்னாடி நடக்கும்போது இங்க மட்டும் வேலை நடக்காது, டோட்டல் உடம்பு ஃபுல்லாவே ஒரு மாதிரி மாற தொடங்கிடும். இந்த இடுப்பு நரம்பு விழிக்க தொடங்கும் போதே என்ன ஆகும்னா, அது அதிரும் போதே உங்களோட எல்லா சக்கரமும் ஆட தொடங்கும். இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு பூகம்பம் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சேக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி டோட்டல் உடல் ஃபுல்லா ஒரு சேக்க தொடங்கும். அப்ப பின்னாடி இடுப்புல ஒரு சேக்கு தொடங்குதுன்னா முதல்ல மையமா எங்க தாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெற்றி பகுதியை தாக்கும், பெடரியை தாக்கும், உச்சி இங்க தாக்கும்,
இதயத்தை தாக்கும், அப்புறம் சக்கரங்களை தாக்கும், அப்புறம் கீழே இருக்கிற உங்களுடைய உயிர் நாடின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ். அப்புறம் இடுப்புக்குள்ள எப்பயுமே ஒரு சின்னதா ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஒரு ஏதோ குறுக்க முறுக்க ஓடுற மாதிரி ஒடியாற மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு செயல் இருக்கும். அடிக்கடி உடலுக்குள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு தன்மையை நீங்க தியானம் பண்ணும்போது அங்கங்க எல்லாராலையும் உணர முடியும். நமக்குள்ளேயே கைகள்லையோ கால்கள்லையோ இல்ல எங்கேயாவது நெற்றி பகுதியிலையோ இல்ல கண்கள் துடிக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு செயல்கள் நடக்கிற மாதிரி நீங்க அங்கங்க ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய செயல்கள் நடக்கலாம். இந்த செயலெல்லாம் வடிவம் எங்கன்னா இடுப்பு மையம் தாக்கப்படும் போது உடல் ஒரு சேக்காகும், கடல் பொங்குது இல்லை, அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும். அப்போ ஒரு யோகியாகப்பட்டவன் அந்த இடுப்பு பகுதிக்குள்ள முழு கவனத்தையும் முழு செயலாக்கத்தையும் என்ன பண்றான்னா சுவாசம் மூலியமா தான் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். அப்ப ஏன்னா நேரடியாக அவன் இடுப்பு பகுதிக்குள்ள போய் கவனத்தை அந்த இடத்துல வச்சானா அவனுக்கு பாதிப்பு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்த போய் மீட் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம தத்துவத்துல என்ன சொல்லியிருக்கோம்னா இறைவன் என்பவனை நேரடியா சந்திக்க கூடாது. இறைவன் என்பவனை சந்திக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டு சந்திக்கணும். டைம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, டைம் எடுக்குன்னா தியானத்துல ரொம்ப நாள் தியானம் பண்ணி உடலை ரெடி பண்ணிட்டு ஓரளவு பக்குவத்துல இந்த நரம்புகள் இந்த உடல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இறைவனை சந்திக்கும் போது அந்த ஆற்றலோட இந்த ஆற்றல் உரையாடுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க பெரிய ஒரு அறிஞரை மீட் பண்ணும்போது அறிஞரை மீட் பண்றது முக்கியம் இல்லை, ஓரளவு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கணும், அவர்கிட்ட உரையாடுறதுக்கான ஒரு கேள்வி இருக்கணும். ஒரு அறிஞரை பார்த்துட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, நீங்க தத்துவார்த்தமாக ஒரு கேள்வியை நீங்க தோற்கும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய ஆங்கிலத்தை அதுக்கு பதில் சொல்வார். அப்ப நாம ஒரு விதமான கேள்வியை கேட்டோம், அந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட ஒரு மாதிரி இருந்துச்சு, அவரு இந்த கேள்வியை எப்படி அணுகிறாரு, எப்படி பதில் சொல்றாரு அப்படிங்கறதுதான் அதோடைய செயல். அதே மாதிரிதான் அந்த இறைவனை பார்க்க போறதுக்கு நாம ப்ரிப்பேர் ஆகணும். அப்படியே இறைவனை பார்க்கற முடியாது, இறைவனும் உங்களை அப்படியே மீட் பண்ண மாட்டாரு. அப்ப உங்களை பார்க்க போறாருன்னு இறைவன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா இதுல யாரையாவது ஒருத்தரை அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு இந்த தியான முறைகளை ஏதோ ஒரு வடிவத்துல கத்துக் கொடுப்பார், ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள விரட்டி விடுவார் உங்களை. திருவண்ணாமலையில போய் சுத்திட்டு கடை, காசியில சுத்திட்டு கடை, ராமேஸ்வரத்துல யாரையோ ஒருத்தரை போய் நீங்க உட்கார்ந்து அந்த தியானத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதோட நோக்கம் என்னன்னா உங்களுக்கு ஏதோ ஸ்பார்க் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தோணிருச்சு அப்படின்லாம் நினைப்பீங்க. அது கிடையாது. இறைவன் உங்களை சந்திக்கிறதுக்காக நேரமும் நாளும் குறிச்சிட்டாரு, உங்களை மீட் பண்ண போறாரு. அப்ப மீட் பண்ண போகும்போது நீங்க அந்த தகுதியோட இருக்கணும், அப்பதான் அந்த சந்திப்பு நிகழும், அப்பதான் மீட் பண்ண முடியும். இங்க வரலாறாக எழுதப்பட்டிருக்க எல்லா இடத்துலயும் பார்வதி தேவியும் சிவனும் அந்த வாகனத்தில் ரிஷப வாகனம்னு சொல்லுவாங்களா, அந்த வாகனத்தில் என்னை சந்தித்தார்கள் நிறைய யோகிகள் எழுதியிருக்கிறாங்கல்ல. இதுக்கான செயல் என்னன்னா பல ஆண்டுகள் குகைகள்ல உட்காந்து அவர் ரெடி ஆயிருக்காரு, அவரை ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அப்ப ரெடி ஆனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா நான் மீட் பண்றேன், டைம் வந்துருச்சு உன்னை பாக்குறதுக்கான, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை சந்திப்பு நிகழ்த்துவோம். அப்ப சந்திப்பு நிகழ்த்தி எல்லா யோகிகளும் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா தேவி பார்வதி தேவி எனக்கு வரம் கொடுத்தாங்க, சிவனார் எனக்கு வரம் கொடுத்தாங்கன்னு சொல்வது என்னன்னா நீ ஒரு அனுபவத்தை உனக்கு நாம் சித்திக்கிறன்னா என்னன்னா நீ ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லாம நீ வேற வடிவத்துக்குள்ள செயல்படுவ, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவ, உன்னால எல்லா செயலையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோட பொருளாக அதை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதே மாதிரி இந்த இடுப்புல மறைச்சு வச்சுப்பட்டிருக்காங்க ஒரு நரம்ப. அப்ப அந்த இடுப்புல இருக்கிற நரம்ப இத அந்த நரம்ப விழிச்சுக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா காற்று தான் விழிக்க வைக்க முடியும், வேற எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற கவனம் காற்று. இந்த காற்றை எடுத்துட்டு போய் ஒருத்தன் இங்க கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தானா இந்த காற்று என்ன பண்ணுன்னா தன்மை மாற தொடங்கும். தன்மை மாற தொடங்குறது என்ன மீன்ஸ் அப்படின்னா நீங்க கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வரும், இல்ல உங்க முகமே வேற முகம் மாதிரி தெரியும், அப்போ உங்க ஒரு சேஞ்ச் உங்களுக்கு உணர முடியும். அதே மாதிரி இந்த காற்றை கவனிக்க இந்த காற்றோட அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தலைப்பகுதியை தாக்கி நேரடியா கீழே போய் அது எங்க போய் மையம் கொள்ளும்னா ஒரு தண்ணி போறதுக்கான பாதை ரெண்டு பக்கமும் இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் அடைச்சிட்டீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி தேங்கியே நிக்கும்ல,
அந்த மாதிரி இந்த சுவாசம் போய் கீழே போய் தேங்கி நிற்கிற இடம் எங்க இருக்குன்னா இந்த இடுப்போட பகுதியில போய் மையத்துல போய் தேங்கி நின்றோம். அப்ப அந்த இடத்துக்குள்ள அந்த சுவாசம் பட 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 அந்த நரம்புகளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த நரம்பு விழிக்க தொடங்கிருச்சு, விழிச்சிருச்சுன்னா முன்னாடி அது டைரக்ஷனை பண்ணும். முன்னாடி இருக்கிற நரம்பும் பின்னாடி இருக்கிற நரம்பு விழிச்சிருச்சுன்னா இது எங்க தாக்கும்னா பெடரி, இதயம், இதயத்தை மையம் கொள்ளும். இப்ப இதயத்தை மையம் கொள்றதுக்கு முன்னாடி ரூட் எடுக்கணும். அப்ப ரூட் என்னன்னா நம்ம மேல போறதுக்கு ரூட் இந்த சக்கரம் எல்லாம் ஓபன் ஆகணும். அப்ப இந்த சக்கரம் எல்லாம் உடனே விழிக்காது, சின்ன சின்ன அந்த ஒரு அதிர்வுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஏற்படும். அப்ப சின்ன சின்னதா இப்ப என்னன்னா ஒரு சின்ன சீரியல் பல்பு ஒண்ணு இருக்குல்ல, அந்த லைட்டு மாதிரி சின்னதா முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதோடைய வீரியம் பெருசா ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த ரூட்ல போயிட்டு இங்க இதய பகுதியை மையமிடும். இந்த இதய பகுதியிலேருந்து நேரடியாக அடுத்த மையம் இங்க மையமிடும். அடுத்ததாக எங்க போய் மையமிடும்னா தொண்டை குழி, அந்த இது சொல்ற உள்நாக்கு. அப்ப உள்நாக்குல இருந்து 2 வடிவமா பிரிய தொடங்கும். ஒண்ணு நம்மளுடைய பேஸ், நெற்றி போட்டு இது ஃபுல்லா கனெக்ட் பண்ற இடத்துக்கு வந்துடும். அடுத்ததாக பின்னாடி பெடரி. இப்ப கீழே இடுப்புல இருந்து இந்த செயல் நடக்கிறது இந்த பின்னாடி இருக்கிற பெடரியில உங்களுக்கு பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்க ரகசியத்தை திறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு நடக்கும். அப்போ ஒரு மனிதன் அவனை யாருன்னே அவன் தெரியாம பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்து இப்படி போயிட்டு இருக்கான்ல, அவனுக்கு வேற தாட்டு வரும். நாமளும் ஒரு இறை அவதாரமா இருக்கலாமோ, நமக்கே ஒரு இறை தொடர்பு இருக்கோ, நம்மளே வேற மாதிரி ஒரு வடிவத்துல இருக்கிறோமோ, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாட் ப்ராசஸ் ஓட தொடங்கும். அப்ப இந்த பின்னாடி இருக்கிற செயல் இறை தத்துவத்துல கொஞ்சம் வெளிக்க தொடங்கிருச்சுன்னா வேற வடிவத்துல மாறும். இது யாருக்குன்னா பதஞ்சலி மாதிரி பெரிய யோக சூத்திரத்துல இருக்கிறவனுக்கு சாத்தியமாகும். இப்ப நார்மலா பல யோகிகளுக்கு இந்த பிடரியில மறைப்பை அப்படியே எடுக்காமையே நிறைய பேருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதயத்திலேயே மையம் விட்டு இந்த இதய பகுதியை வச்சே பிடரியில் இருக்கிற ரகசியத்தை அறிஞ்சாங்க. நிறைய யோகிகள் கழுத்தை தாண்டல. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இதய பகுதியில பெரிய ஜங்ஷன், இந்த இதய பகுதி இது சாதாரண இடம் கிடையாது, இந்த இடத்துல மையம் கொண்டுட்டாங்க நிறைய பேர். அப்ப இந்த இடத்துல மையம் கொள்ளும் போது எதெல்லாம் பிடரியில மறைக்கப்பட்டிருக்கோ அந்த ரகசியத்தெல்லாம் இதயம் அறிந்து அவர்கிட்ட சொல்லுச்சு. நீங்க இந்த மாதிரி ஆளு, நீங்க இந்த மாதிரி செயல்படணும், நீங்க இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது அவரும் வேற ஒரு வடிவத்துல செயல்பட்டார். இப்படித்தான் போதி தர்மருடைய செயல் வடிவம் உருவாக்கப்பட்டது. இப்படி ஒரு வடிவத்துல இருக்கிறவன் எப்படி வேலை செய்வான், எப்படி வேலை செஞ்சிருப்பான், இதுதான் இது செயல். அப்ப இந்த யோகத்துக்காக யோக தந்தை என்று சும்மா அழைக்கல பதஞ்சலி என்னன்னா உடல்ல இருக்கிற அத்தனை நரம்பையும் ஆராய்ச்சி பண்ண ஆளாகவும் பெரிய நாடியாகவும் இருக்கக்கூடிய பதஞ்சலி தான் ஒரு செயல். இன்னொரு விஷயம், பதஞ்சலிட்ட இந்த மருத்துவ ரீதியாகவும் 2 நாகத்தை போட்டிருக்காங்களே, 2 ஸ்னேக், அந்த நாகத்தை கொண்டு வந்ததே பதஞ்சலி தான். நாகம் மாதிரி 2 நாடியை வச்சு உயிர்களை கீழே ஒரு மூலாதாரத்தை வச்சு மேல ஒரு மூலாதாரத்தை வச்சு படைப்போட தத்துவத்தை நிகழ்த்திட முடியும். ஒரு மனிதனை தோற்றி வைத்திட முடியும், ஒரு ஆணோ ஒரு பெண்ணையோ தோற்றி வைத்திட முடியும், ஒரு ஆண் பெண் இந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட முடியுங்கிற ஒரு யோக பாரம்பரியத்துல கண்டுபிடிச்சுதான் மனித பிறப்பையே மனித குலத்தையே தோற்றி வைக்கிறதுக்கு ஒரு மையமா இருந்திருக்கு. அப்ப இந்த தியான வடிவத்திலிருந்து தான் மனிதன் ஆணாக பெண்ணாக பிறக்கிறதுக்கே ஒரு மைய கூறாக இருந்து பல 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 ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை தோற்றி வைத்திருக்கிறாங்க. இதை ஒரு செயல் வடிவமா எடுத்துருந்துருக்காங்க. இதோடைய செயல் வடிவத்தை நாங்க தான் பண்ணோம், இதுதான் ஆதாரம், இதுதான் அதுக்கான விஷயம்னு எந்த யோகியும் ஏன் கிளைம் பண்றது இல்லைன்னா இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களால எதையும் செய்ய முடியும், செய்ய முடியாதவன் தான் என்ன பண்ணுவான், இது என்னுடைய பொருள், நான் படைத்தது, எனக்கு இது காப்பிரைட்ஸ் வேணும், இது என்னுடைய செயல், என் சங்கதிக்கு போகணும்னாமா எதையும் எப்பயும் செய்ய முடியும். அதனால இதை பற்றி பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்றதே கிடையாது. இவ்வளோ காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்தவன் யாருன்னே தெரிஞ்சுக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுலதான்